ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸோட ரிசல்ட்ஸுக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதனோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது கம்ப்ளீட்டாக இது வந்து எப்படி ப்ராசஸ் வந்து ஆகுது அப்படின்றத வந்து இந்த டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து நம்ம சேனலில் நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம் இல்லையா? ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி 10 மார்ச் 3 வரலுமே வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். நிறைய பேருக்கும் வந்து அப்ளை பண்ணி ப்ரிஃபரன்ஸும் வந்து போட்டு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இப்போது ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா வித்தின் 1 வீக்கில் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு எல்லாமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் வந்து ரிசல்ட்ஸ் வந்தவுடனே நம்ம வந்து செலெக்ஷன் ஆனவுடனே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிக்கலாம், இப்போ எதுக்கு பண்ணிக்கினேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிக்கிறீங்க. ஆனால் போன டைம் என்ன ஆச்சுன்னா, அது அவங்க டைமே கொடுக்க மாட்டாங்க. வித்தின் 1 வீக்கில் பண்ணணும் அப்படின்றதுனால டைமும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு அப்ளை பண்ணி வரத்துக்கும் லேட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட வாய்ப்பு வந்து போயிடும். அதோட அடுத்த வருஷம் தான் வந்து அதுக்கப்புறம் அது கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு தெரியாது இல்லையா? அதனால் வந்து முன்கூட்டியே வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாதவங்க ஓபிசி, அதாவது பிசி எம்பிசி கேட்டகரியை ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஓபிசி சர்டிஃபிகேட்டு கரண்ட்டில் இல்லாதவங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுவுமே வந்து பிசிக்கு எம்பிசி கேட்டகரியில் வரவங்களுக்கு ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வந்து கேட்பாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் 3 போஸ்ட்டுகள் வந்து இருக்குது அப்படின்றது. பிபிஎம்மு, ஏபிபிஎம்மு, டாக் சேவாக்கு. அதாவது பிபிஎம்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், ஏபிபிஎம்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டாக் சேவக் போஸ்ட்டு. இது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் சரி சேம் செலெக்ஷன் ப்ராசஸ் தான். இப்போ இதில் 3 முக்கியமானது வந்து பங்கு வகிக்குது. ஓகேவா? அதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்கு, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஸ்ட்ரிக் வச்சு சொல்கிறேன். எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் அந்த ஜோன் வைஸ் பிரிச்சுருந்தாங்க இல்லையா, சர்க்கிள் வைஸு. அதில் ஏதாச்சும் ஒரு சர்க்கிளில் ஃபஸ்ட்டு வந்து எதை பார்ப்பாங்க அப்படின்னா கம்யூனிட்டி ரிசர்வேஷன். நீங்கள் வந்து உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அப்ளைவே பண்ணியிருப்பீங்க. வேற ஒருத்தர் கம்யூனிட்டி வேக்கன்சியில் போய் நீங்கள் அப்ளைவே பண்ணியிருக்க முடியாது. அது ஒரு விஷயம். ஓகேவா? கம்யூனிட்டி இதில் மெயின் இம்பார்ட்டனு. அவங்கவுங்க கம்யூனிட்டியில் தான் அவங்கவுங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகிரி ஏதாச்சும் இருந்தால், அதாவது பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தனித்தனியாக வேக்கன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் வந்து பார்த்துருப்பீங்க. அவங்க கேட்டகிரியில் அவங்க மட்டும்தான் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி ஹையஸ்ட்டு மார்க் யாரோ அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ 500க்கு வந்து இப்போ 498, 97, 496 அந்த மாதிரி எடுத்திருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் அந்த இடத்துல யார் வந்து இப்போ ஒரு இடத்துல இப்போ வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் அணைக்கட்டுன்னு ஒரு பிளேஸில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பிளேஸில் யார் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கா அண்டு ஹையஸ்ட்டு மார்க்கு யார் எடுத்திருக்கா அப்படின்றது தான் ரொம்பவே வந்து முக்கியமானது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பிளேஸில் நம்ம அப்ளை பண்ணுறோன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஒரு இடத்துல கொடுத்துருப்போம் இல்லையா? அந்த ப்ரிஃபரன்ஸுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரிஃபரன்ஸில் அப்ளை பண்ணியிருக்கவங்க, அதாவது அந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு மார்க் யார் இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக வந்து யார் செலெக்ஷன் அப்படின்றத வந்து ரிசல்ட்ஸ் வந்து வெளியிடுவாங்க. ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்குன்னு ஒரு பிளேஸும் சொல்லிவிடுவாங்க. அண்டு இடமும் வந்து எங்கே அப்படின்னு அதை இடம் வந்து சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் டேட்டு, இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கிளியராக வந்து சொல்லிவிடுவாங்க. ஓகேவா? அந்த ரிசல்ட்ஸ் வந்தோடனே நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேட் டேட்டும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அது செப்பரேட்டாக வந்து வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரிசல்ட்ஸ் வந்தோடனே நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணுவோம். பிடிஎஃப்பும் வந்து ரிலீஸ் பண்ணி அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? பாருங்கள் உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட்டில் நேம் வருதா அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட்டுன்னு தான் வந்து இருப்பாங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸை பொறுத்தவரை. போன வருஷம் பார்த்திங்கன்னா 7 லிஸ்ட்டு மொத்தம் வந்து வந்தது. சரிங்களா? அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு வரட்டும். இந்த மாதிரி தான் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. நான் வந்தவுடனே அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.